मंडरे तन कागज का पुतला लाके बूंद बिनास जाय जिन मेम गरब गरब करई क्यों इतना मटी कोदहिम बिंद उसारई अंध कहिम गर मेरा आवई तालाब बांधी लाई चालई बहुरी ना करी है बेरा गांठ कपड़ करे यही तन जोरायो लाई धरती में गटयो रोकियो गडी गडी सांग्स नहीं निक्सई डौर डौर सब जाओ जड्डेयो कहई कबीर नट नाटिका ताके मदला कौन बजावई काये काये बशानियों अबरी बाजी को कहू कई आवई। प्रसंग यह पद संत कवि कबीरदास का है. இது கபீர்தாஸ் உடைய வரிகள். கபீர்தாஸ் ஞானஸ்ரீ சாக்கா के कवि थे और ஞானஸ்ரீ பிரிவை சேர்ந்தவர். अब आप पढ़ते थे और படிக்காதவர். कबीर के रचनाओं का संकलन विजक नाम से प्रस्तुत है. அவருடைய எழுத்துக்கு விஜக்ன்ற பேரில் ஃபேமஸாக இருக்கு. विजक के 3 भाग हैं, साकी, सबत और रामायणी. संदर्भ कबीरदास मानते हैं कि मनुष्य जीवन नश्वर है. कबीरदास சொல்றாரு மனுஷனுடைய ஜீவன் அழியக்கூடாது. यह जानकर मनुष्य को कपट मोग आदि बुरे गुणों को छोड़ देना चाहिए. இந்த மாதிரி கெட்ட குணமான கபடம் மோகம் அது விட்டுடு அவர் சொல்கிறாரு. यही उपदेश देने के लिए कबीर ने एक पद रचा है. இந்த உபதேசத்தை கொடுப்பதற்காக இந்த வரிகளை அவர் எழுதியிருக்காரு. व्याख्या कबीर अपने मन को सम्मानित करके कहते हैं कि हे मन, जिस तन में तुम रहते हो वह कागज से बन पुतले के समान है. மனசுக்கிட்டே அவரோட மனசுக்கிட்டே இவர் சொல்லிக்கிறாரு, என் மனசே இந்த உடம்புல நீ வாழ்கிற, ஆனால் இது வந்து காகிதத்திற்கு சமமானது இந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. जैसे पानी से बिखरने पर कागज पुतला एक ही क्षण में नष्ट हो जाता है, वैसे ही शरीर भी क्षण में नष्ट हो जाता है. எப்படி தண்ணியில் ஒரு காகிதத்தை நம்ம போடும்போது அதோட ஒரு நிமிஷத்தில் அது வந்து வீணாக போதும், நஷ்டம் அடைஞ்சதுன்னா அது ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா, அது மாதிரி நம்மளோட உடம்பு ஒரு நிமிஷத்தில் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. तुम क्यों इतना गर्व करते हो, நீ ஏன் இவ்வளோ கர்வம் அடைகிற. मनुष्य मिट्टी खोद कर दीवार गड्ढा करके उसे अपना घर कहता है, वह अज्ञानी है. वह पहचाना नहीं पाता है कि एक दिन उसे वह मकान காலி करना है. மனுஷன் வந்து மண்ணை தோண்டி ஒரு செவரை கட்டி அதை வீடுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. அந்த வீட்டை ஒரு நாள் அவன் காலி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் இறந்துட்டானா அந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். ஸோ அவர் அப்படி சொல்கிறாரு. जब ऊपर से उबलावो आता है तब मनुष्य दुनिया जोड़कर चला जाता है. எப்போ மேலேருந்து அழைப்பு வருதோ அவன் இந்த உலகத்தை விட்டுட்டு அவன் போய் தான் ஆகணும். फिर वह वापस नहीं आ सकता, அவர் திரும்பி வரவே முடியாது. वह जीते समय कपट करके धन कमाता है, उसके भूमि में कांड कर सुरक्षित रूप में रखता है. அவன் பூமியில் வாழும்போது நிறைய செல்வத்தை சேர்த்து பூமி கடியில் புதைச்சி வைக்கிறான். जब मृत्यु आती है तब वह धन उसके मरने ना देता. எப்போ மரணம் வருதோ அந்த செல்வம் அவனை வந்து சாக விடாது. ஏன்னா அது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அவன் உயிர் போகாது. कहा कितने धन छिपाया है, எவ்வளோ பணம் ஒழிச்சு வச்சுருக்கேன். यह विचार करने से उसके सांस रुकी रखती है. நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், என்ன பண்ணுறேன், ஏதாகுமோன்னு சொல்லிட்டு அவனோட மூச்சு வந்து விடாமல் அதை பற்றி யோசிச்சுட்டு அவன் உயிர் போகாது. वह शरीर से नहीं निकलती, அவங்க திரும்பி வரவும் மாட்டாங்க. जब नट और नाटी अभिनय करते करते तक आते हैं तब कौन मृदंग बजा सकता है. நடிகைங்களும் அபிநயம் டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் ஒரு டைமில் டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ மிருதங்க யார் வாசிப்பாங்க. जब आदमी मृत्यु को प्राप्त होता है, எல்லா மனிதரும் மரணத்துக்கு தயாராகிறாங்க. कौन उसका साथ देता है, யார் அவர் கூட போகிறாங்க. कोई नहीं, யாரும் போக மாட்டாங்க. विशेषता इस पद में रूपक अलंकार है. रूपक अलंकार இந்த பத்தில் கொடுத்துருக்காங்க. Thank you.